எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? இது பேரு தான் ரவ் மேட்சிங். கார் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இது எப்படி பண்றாங்க, இது பண்றனால இது பிரச்சனை வரமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டே 6 ஆஃப் டெக்னிக்கல் கண்டென்ட். இப்போ நம்ம ஒரு காரை 5th கியர்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளட்ச் பெடல்ல இருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜர்க் இல்லைன்னா லர்ச் வந்து நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஃபெனடிக்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த ரவ் மேட்சிங். இதை எப்படி பண்றாங்கன்னா, கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளட்ச் பெடலை விடுறதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டர் பெடலையே ஒரு பிளிப் பண்ணுவாங்க. இதனால ஆர்பிஎம் வந்து மேட்ச் ஆகி நம்ம கிளட்ச் பெடலை விடும்போது ஜர்க் லர்ச் இல்லாம வண்டி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் இதுல இருக்க பாசிட்டிவே இதுல இருக்க இன்ஜின் சவுண்டு தான். அதுதான் ஃபெனடிக்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே அமேசிங்காகவும் இருக்கும். அண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்க்கு பெரிய டேமேஜஸ் எதுவுமே வராது. அண்ட் இதுல இருக்க டிராபேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் கண்டிப்பா இதுல அடி வாங்கும். அண்ட் இது பண்ண தெரியாம வந்து எல்லா இடத்துலயும் இது பண்ணாதீங்க, அது பிரச்சனையில போய் முடியும். ஸோ இப்போ தெரியுதா கார் லவர்ஸ்க்கு ஏன் இது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.